ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் 4 ரோலில் கிராஸ் கட் ஒயர் கூட போட போகிறோம். அதுக்கான ஒயர் கட் பண்ணிக்கிறோம். 12 அடிக்கு 36 ஒயர் 2 கலரில் கட் பண்ணிக்க போகிறோம். நான் க்ரீனும் எல்லோவும் வச்சுருக்கேன். முதல்ல க்ரீனில் 36 ஒயர் 12 அடிக்கு கட் பண்ணிக்கலாம். 36 க்ரீனில் 36 ஒயர் 12 அடிக்கு கட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து அந்த 36 ஒயரில் 12 ஒயராக எடுத்துக்கிட்டு நாட் போட்டோம்னா 6 நாட்டு வரும். இந்த மாதிரி இந்த மாதிரி 6 நாட்டு வரும். 12 ஒயரை பயன்படுத்தி 6 நாட் போட்டுக்கிட்டேன். இப்போ கிராஸ் நாட் போட்டுக்கலாம். 6ஐயும் இணைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த 6 நாட்டையும் கிராஸ் நாட்டை இணைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இணைச்சிக்கலாம். இந்த மாதிரி 6 நாட்டையும் இணைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் இந்த 6 நாட்டையும் இணைச்சிடும். பாருங்கள், 6 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு இப்படி இருக்கா. அதுக்கப்புறம் இதில் டைமண்ட் போட்டுக்கலாம். 6 நாட்டை பயன்படுத்தி ஒரு டைமண்ட். பாதி டைமண்ட் இருந்துச்சு. இப்போ இந்த பக்கம் போட்டோம்னா ஃபுல்லாக டைமண்ட் கிடச்சிடும். 6க்கு 6 ஒரு டைமண்ட் கிடைக்கும்.
இந்த பாருங்க 6 கால் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 கால் ஒரு டைமண்ட் கிடச்சிங்களா. இது மாதிரி 12 ஒயராக எடுத்து 6 கால் டைமண்ட் நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி 5 டைமண்ட் போட்டுக்கலாம். 3 பச்சையில் மஞ்சள் 2 5 டைமண்ட் போட்டுக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி 6 × 6 டைமண்டு மொத்தம் 5 போட்டுக்கிட்டேன். க்ரீனில் 3 எல்லோவில் 2. சரிங்களா. அப்புறம் எல்லோவில் இருக்க இன்னும் ஒரு செட்டு 3 டைமண்டாக போட்டுக்கிட்டேன். 3 × 2 3. இது வந்து இந்த 2 பக்கம் கார்னரில் சேர்க்க போகிறேன். இது அப்படியே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஆல்டர்னேட்டிவாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் 1 எல்லோ 1 க்ரீன் 1 எல்லோ 1 க்ரீன் 1 ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்கு கிராஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து திருப்பி வரைக்கும் க்ரீனு எல்லோ க்ரீனு திருப்பி ஒரு எல்லோ. பாருங்கள், இந்த 6 × 6 டைமண்ட் பச்சை எல்லோ பச்சை எல்லோ பச்சை ஜாயின் பண்ணிட்டோம்னா அப்புறம் 3 × 3 எல்லோ 2 வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த பக்கம் ஒரு க்ரீனு அந்த பக்கம் க்ரீனு ஜாயின் பண்ணிட்டோம். 2 பக்கம் முனையில். சரிங்களா. பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 3 × 3 டைமண்ட், அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு 3 × 3 டைமண்ட். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ண 6 6 6 6 6 6 36 பீஸ் தான் சேர்த்துருக்கோம். 36 வயரையும் 36 பூ போட்டு சேர்த்துருக்கோம். அப்புறம் இது ஃபுல்லாக வளர்த்து பேஸ் பண்ணிட்டு காட்டும். கார்னர் திருப்பி போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த 3/3 கிராஸ் ஆட் பண்ணல, அதுலேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி வளர்த்துருக்கோம்ல, இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஜாயின் பண்ணுவோம். அப்போ காண திரும்பிடும். இந்த மாதிரி 4 பக்கமும் பண்ணணும்.
சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம 6x6 ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வளர்த்தோம் இல்லைங்களா, அதோட இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு 3x3 போட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து கணர்லேருந்து கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஜாயின் பண்ணி கவுண்ட் பண்ணிட்டுருக்கேன். அதே போல் இந்த பக்கம் பக்கம் அர்த்தம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 12 13 பாருங்கள். இந்த பக்கம் 2 இருக்கும், இந்த பக்கம் 2 இருக்கும். 12 13 இதை ஜாயின் பண்ணோம்னா காணல் திரும்பிடும். ஸோ இந்த மாதிரி 4 பக்கமும் திருப்பணும்னா காணல் திரும்பிடும். ஸோ 1 2 திருப்பிட்டோம், 3 4 பக்கமும் காணல் திருப்பிட்டோம். இனி இந்த டைமண்டாக வளர்த்துட்டே வந்தோம்னா கரெக்டாக வரும். டைமண்டாக முடிச்சுட்டே வாங்க. அந்த காணல் திருப்பி இந்த மாதிரி போடுறதுனால அழகாக டைமண்ட் வந்துச்சு பாருங்கள். இதுக்காக தான் அந்த எல்லோ வந்து 3x3 இந்த பக்கம் காணல் இந்த பக்கம் காணல் சேர்த்து மொத்தம்லாம் 6 டைமண்ட் சேர்த்தோம் இல்லைங்களா. இது கடைசி மட்டும் இந்த மாதிரி பிரிச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி வருன்றதுக்காக பாருங்கள். கார்னர் அழகாக ஒரு பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ செகண்ட் பக்கத்துக்கு போகணும். கார்னர் நட்டுருக்கோம்ல, அதுலேருந்து வளர்ந்த போட்டோம்னா அது பாருங்கள். ஒரு 6x6 டைமண்ட் அழகாக கிடைக்கும் எல்லா பக்கமும். இது மாறாமல் அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டைமண்ட் மாறாமல் வரும். ஸோ இப்போ 2வது கார்னர்லேயும் போட்டோம், திருப்பி கார்னர் திருப்பி இந்த 6x6 டைமண்டாக போட்டு வந்தோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். வளர்க்குறது ஒரே அளவாக மட்டமாக வளர்ந்துன்னே வரும் 4 பக்கமும். அதில் 6x6 போட்டுகிட்டே வரும். டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க, ஏன்னா கிராஸ் கட்டினால அதனால கிராஸ் நட்டு. செகண்ட் கார்னரும் திருப்பி வச்சு அழகாக பாருங்கள். டைமண்ட் அழகாக வந்துச்சு. செகண்ட் கார்னர்லேயும் ஃபஸ்ட் கார்னர் செகண்ட் கார்னர். அப்புறம் இன்னும் 2 கார்னர் போட்டு காட்டுறேன். 3வது பக்கம் கார்னர், இது 4வது பக்கம் கார்னர். ஸோ எல்லா பக்கம் கார்னரும் திருப்பியாச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே டைமண்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்படி டைமண்டாக அப்படியே எல்லா பக்கமும் வளர்த்துட்டே வந்தோம்னா பேக் நல்லா வளர்ந்துடும். பேஸ் பாருங்கள் எவ்வளோ அகலாக இருக்குது, இவ்வளோ அகலாக இருக்குது பேஸ், இந்த அகலாக இருக்குது. ஸோ பேக் நல்லா பெருசாக மார்க்கெட் பேக் மாதிரி நல்லா அழகாக வரும். சரிங்களா? இப்போ டைமண்டாக வளர்த்துட்டு வாங்க எல்லா பக்கமும். அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் 4 பக்கம் டைமண்டாக முடிச்சுட்டே வந்தோம்னா நீட்டாக நமக்கு ஒரே அளவாக வளர்ந்துட்டே வரும்.